ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எது பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரைடர் கேம் பிளே பார்ட் 4 தான் கைஸ் பார்க்க போகிறோம். அந்த மறக்காமல் அந்த லைக்கு சப்ஸ்கிரைபு ஷேர் எல்லாம் பண்ணி விட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே கைஸ், ஃபஸ்ட் நம்ம ஒரு 3 பாட்டு முடிச்சிட்டோம். எப்படியோ இன்னொரு 4 பாட்டு 5 பாட்டு வரும்னு நினைக்கிறேன். ஒரு 5 பாட்டோடு போட்டு இந்த கேமே முடிச்சு கிடச்சிலான்ட்டு இருக்கேன். எவ்வளோ மிஷின் இருக்குது இன்னும் ஃபுல்லாக முடியாது. உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஏதாவது புதுசாக கேம்லாம் கொண்டு வரணும். ஒரே கேம் விளாண்டுட்டு இருந்தால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும்ல. இன்னும் ஒரு பாட்டு 5 பாட்டோடு முடிச்சுட்டு கிளம்பலான்ட்டு எவ்வளோ லெவல் இருக்குது பாருங்கள். நான் முக்கியமாக சொல்கிறேன், இந்த கேமை எல்லாருமே விளையாண்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் கைஸ். ரொம்ப ஜாலியாக இருக்கிற லெவல் தான் இது எல்லாமே. அசால்ட்டாக முடிக்கலாம் இந்த லெவல் எல்லாத்தையுமே. இப்போ நான் போன பாட்டிலேருந்து 15ஓடு முடித்தேன்னு நினைக்கிறேன். இப்போ 16. நீங்கள் ஒரு ப்ரோ டிரைவராக இருந்தால் எல்லாத்தையும் அசால்ட்டாக முடிச்சுட்டு போகலாம் கைஸ். இன்னும் 2 மேப் வேறு இதில் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு பாட்டோட 5 பாட்டோட இதோட இந்த கேமே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேண்ணா. ஓகே வாங்க பேசாமல் டக்குன்னு கேம் ஆரம்பித்து விளாண்டுட்டு அதுக்கடுத்து என்ன கேம் விளாட்லான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நான் நினச்சி ராபரி பாபுன்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கான். அந்த கேம் ஆடலான்னு சொல்லிட்டு தான் கைஸ் நான் இருக்கேன். அது என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தேன், ராபரி பாபா விளையாடுறா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க கைஸ் விளாண்டே பார்த்துக்கோங்க அது எப்படி இருக்குன்னு. இது என்ன மிஷினு? ஓவர் டேக் எடுக்கணுமா? என்னடா அது 4 கார் ஓவர் டேக் எடுக்குது ஈஸி. என்னடா திரும்ப 4க்கு வந்துடுச்சு. ஓ, ஆக்சிடென்ட் பண்ணாமல் டக்குன்னு ஓவர் டேக் எடுக்கணும் போல். அப்படியா? ஓகே. என்னடா டக்குன்னு 4 வந்துட்டு ஆக்சிடென்ட்டும் பண்ணல. ஓ, ஃபுல் ஸ்பீட்லேயே டக்குன்னு முடிச்சு விட்டுருணுமா? ஒரு ஓவர் டேக் முடிச்சாச்சு கைஸ். ஃபுல் ஸ்பீடில் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஓவர் டேக் எடுக்கணுமா கைஸ்? ஓகே, கவாசிக்கு நிஞ்சா வச்சு சீக்கிரமாக லெவல்லாம் முடிச்சிடலாம். ஏன்னா அவ்வளோ கண்ட்ரோல் தான் வராது. ஓகே, 17வது லெவல். ஓகே கைஸ், ராபரி பா போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க. இந்த ஷேரு கூட பரவாயில்ல, அந்த லைக்குன்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் கொஞ்சம் தட்டி விட்டு சப்ஸ்கிரைபை பண்ணி வச்சுக்கேன் கைஸ். சப்ஸ்கிரைபும் ஏற மாட்டுது, லைக்கும் ஏற மாட்டுது. பார்ட் 3க்கு 0 லைக்கில் இருக்கு. இன்னும் பார்த்துங்க, ஒரு லைக் கூட வரல பார்ட் 3ல். இப்போ பார்ட் 4 போட வந்துட்டேன். நான் வேறு ஏதாவது கேம் விளாட்லான்னு சொல்லிட்டேன் கைஸ். அதனால தான் இருக்கேன். ராபரி பாபு விளாட்லான்ட்டு தான் இருக்கேன். ராபரி பாபு நான் வேறு ஏதாவது விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இதோட இன்னும் ஒரு பார்ட் வரும் கேம். என்ன அதுக்கு அடுத்து போடுறதுனா போடலாம். இப்போ அது நான் வேறு ஏதாவது கேம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கைஸ். ஓகே, இப்போ இந்த லெவலில் ஆக்சிடென்ட் இல்லாமல் முடிச்சு பார்ப்போமா? எப்போயுமே ஆக்சிடென்ட் பண்ணிடுறோம். கொஞ்சம் பொறுமையாக நிதானிச்சு போவோம். அப்போ தான் ஆக்சிடென்ட் இல்லாமல் முடிக்க முடியும். ஓகே, இப்போ வரையும் ஒரு ஆக்சிடெண்ட் கூட பண்ணல. அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் ஆக்சிடென்ட் இல்லாமல் முடிச்சிருக்கோம். நான் செகண்ட் பார்ட்டா ஃபஸ்ட்டு பார்ட்டான்னு தெரிலது. ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். சரி, வீலிங் தூக்குனாலே ஆக்சிடென்ட் ஆகும். பரவாயில்ல, தூக்கும். நான் இறக்கிறேன். ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். என்னடா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? இதுக்கடுத்து வேற கேம் போட போகிறேன். ஒரே நிமிஷம். ஓகே, ஃபினிஷ் பாயிண்ட்டே வந்துடுச்சு. அதுதான் 2வது லெவலையும் முடிச்சிட்டோம். 17வது லெவலையும் முடிச்சிட்டோம். எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறேன் எல்லாத்துலேயும். ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன், ஆக்சிடென்ட் பண்ணுற எக்ஸ்பர்ட். மறக்காமல் அந்த லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறீங்கன்னா பார்க்குற நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, நானும் ஹாப்பியாக இருப்பேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம 120 செகண்டில் நம்ம 8 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணணும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த வண்டி கண்ட்ரோல் பண்ண ஒன்றுமே தெரில. எதுவுமே தெரியாம நான் எப்படா ஓட்டுவேன்? ஒன்றுமே தெரிய மாட்டேது கண்ட்ரோலில். இந்த வண்டி எவ்வளோ ஸ்பீடு போயிட்டுருக்கு. இப்போ ஒரே மேகமூட்டமாக இருக்குது. ஏதோ மழை வரப்போதோ. கேமெல்லாம் மழை பெஞ்சா சூப்பராக இருக்கும் கைஸ். இந்த கேமில் அப்படிலாம் வைக்கல போல. இது வரையும் மழை பெய்யலை. மழைலாம் பெஞ்சா நல்லாயிருக்கும்.
நான் அந்த ஸ்னோ ரோடுன்னு ஒன்று பார்த்தேன். இந்த கேமில் வேறு என்னென்ன இருக்குன்னு வேறு பார்க்கணும். ஓகே டக்குன்னு இந்த லெவலை முடிச்சுட்டு இந்த கேம் ப்ளே வீடியோ முடிக்கணும். இன்னும் ஒரு 2 லெவல் ஆகும். ஓகே இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கணும். இந்த டனல் வந்தாலே பிரச்சனை, ஒன்றுமே தெரிய மாட்டுது, சும்மாவே தெரிய மாட்டுது. எப்போ முடிச்சிட்டோம். ஓகே கைஸ், இப்போ அடுத்த லெவலில் முடிய போவோம். ஓகே இதுக்குள்ள 20யா? என்னடா அது 16 முடிச்சோம். அதுக்குள்ளே 20 வந்துருச்சு. என்ன புரியல. நீ அப்போ 10 லெவலாக முடிச்சிருவோமா சீக்கிரமா? அது காட்டி 20 ஒன்றா புரியலையே. இது 10 லெவலாக முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். வீடியோ ரெக்கார்ட் ஆகுமான்னு தெரில. முடிக்க முடிஞ்சால் முடிக்கிறேன் கைஸ், இல்லை இந்த 5ஆவது லெவலோட முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். ஓகேவா? ஓகே இன்னும் 10 காலவாட்டாக எடுக்கணும். 5 லெவலே போடுங்க சீக்கிரம். இது கொஞ்சம் ஷார்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியான டைமில் தான் முடிக்க போகிறோம். அதுக்கு மேலே இந்த லெவலில் முடிச்சுட்டு கிளம்பணும். ஆக்சிடென்ட் ஆகிட்டே இந்த ஓவர் டேக் வேறு என்ன பிரச்சனை. சைடில் கொஞ்சம் ஒட்டினா மாதிரி போகணும். நான் கொண்டு போய் வண்டி கார் மேலேயே சொல்லி விட்டுறேன். இன்னும் 2 அங்கே போட, இன்னும் 2 தானே. 2 முடிச்சாச்சு. இன்னும் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. இன்னும் 2. ஓகே ஆனால் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கே. சரி வேறு என்ன இந்த கேமில் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடும். அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். போய் ஸ்டார்ட் பண்ணால் இது என்னடா என்லெஸ், இது என்னன்னே தெரியல. இது நான் ஒரு தடவை உங்களுக்கு விளையாண்டு காமிக்கிறேன். மேப்லாம் நிறைய இருக்குது. ஸ்னோவில் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம். ஓகே மேப்பை நான் பார்க்கவே சூப்பராக இருக்குது கைஸ். வண்டி சும்மா சங்கின்னு போதா. நம்ம வந்து இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை கைஸ். நம்ம பாட்டுக்கு எவ்வளோ தூரம் போக முடியும் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதில் ஒரு மிஷின் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சின்ன பசங்கள்லாம் வச்சு கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு விளையாண்டே இருப்பாங்க. இதில் ஒரு லெவல் கூட கிடையாது. ஓட்டை எடுத்தால் 100 200ன்னு ஏறுது ப்ளஸ்ஸு. இதில் வேணால் வண்டிகளோட டாப் ஸ்பீடை செக் பண்ணலாம். ஏன்னா 344 போணுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த R15 R15 வருது கவாசிக்கு நிஞ்சா. ஓகே இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ முடிச்சுப்பாங்க கைஸ். பாய். இனி ஒரு புதிய வீடியோ பார்ப்போம். பாய் கைஸ், பாய்.